ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி ரெசிபி வாங்க எப்படி ஈஸியாக ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கிலோ மாவு அளவுக்கு சொல்கிறேன். இப்போ 1/2 கிலோ ஆசீர்வாத் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மாவு வேணால் எடுத்துக்கங்க. நான் சொல்கிற மெத்தேட்லேயே செஞ்சு பாருங்கள். சூப்பராக சாஃப்டாக வரும். இது தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு வந்து 1/2 கிலோவுக்கு வந்து நான் ஒரு முட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். முட்டை போடும்போது சூப்பராக சாஃப்டாக இருக்கும். நீங்கள் முட்டை வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் முட்டை போட்டால் சூப்பர் சாஃப்டாக இருக்கும். இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து அந்த முட்டை, எண்ணெய் எல்லாமே உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர்ற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நான் சொல்கிற மெத்தேடில் இதே மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பரான சாஃப்டான முதல் நாள் வச்சு மறுநாள் எடுத்தாலும் கூட சூப்பராக சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து சுடுதண்ணி வந்து நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு நல்லா சூடு பண்ணி தண்ணி எடுத்துக்கோங்க. சுடுதண்ணி வச்சு பிசையும் போது இன்னும் சாஃப்டாக இருக்கும். ஏன்னா வந்து அந்த சுடுதண்ணிலே மாவு வந்து கொஞ்சம் வெந்துடுதில்ல. நம்ம வெந்ததுக்கப்புறம் சுடும்போது சூப்பராக வரும். நல்லா கொஞ்சம் இலகலாகவே சப்பாத்தி மாவு பிசைஞ்சுக்கோங்க. லைட்டாக நம்ம மாவு போட்டு திரட்டுற அளவுக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு சாஃப்டாக பிணைஞ்சிக்கோங்க. தண்ணி கூட போயிடுச்சு அப்படிலாம் யோசிக்க வேணாம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 1/2 மணி நேரம் மூடி வச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சப்பாத்தி திரட்டிக்கலாம். பாருங்கள், ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே ஊறிடுச்சு. நல்லா சூப்பராக சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நல்லா நம்ம சப்பாத்தி திரட்டுவோம்ல, அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு உருண்டை வேணுமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்தளவுக்கு வந்து சப்பாத்தி உருண்டை எல்லாத்தையுமே வந்து இந்த உருண்டையை எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து நான் சொன்ன மாதிரியே கரெக்டாக முட்டை, எண்ணெய், கொஞ்சமாக உப்பு, சுடுதண்ணி போட்டு பிசைஞ்சுக்கோங்க. மெயினாக வந்து சுடுதண்ணி போட்டு பிசையும் போது முட்டை போடும்போது சூப்பராக சாஃப்டாக சூப்பராக வரும். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சுக்கலாம், தேய்ச்சிக்கலாம். இப்படி இந்தளவுக்கு நம்ம வந்து தின்னாக தேய்ச்சிக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா மாவு போட்டு தேய்ச்சிக்கோங்க. எண்ணெய் போட்டு தேய்க்கும்போது அது டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மாவு போட்டு தேய்க்கும்போது அது வேறு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து நல்லா அந்தளவுக்கு நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சு. எல்லா உருண்டைகளையுமே அதே மாதிரி தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போது தோசைக்கல் வச்சுட்டு நம்ம வந்து தேய்ச்சி எடுத்தோம்ல அந்த சப்பாத்தி மாவை இதில் போட்டுக்கலாம். எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆயில் தேவைப்படாது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்ப்ரே பண்ணி போட்டுக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சு செய்ய வேணாம், கரிஞ்சு போயிடும். நம்ம வந்து இதாக வேகாது. நமக்கு வந்து மொறுமொறுன்னு வரக்கூடாது. சப்பாத்தி வந்து சாஃப்டாக இருந்தாலே வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சே, ரொம்ப ஹையில் இல்லாமல் மீடியமில் வச்சு நம்ம வந்து இந்த சப்பாத்தியை வந்து சுட்டெடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ தான் வந்து லைட்டாக வெந்து வருது. இந்த மாதிரி வந்து நல்லா சிம்மில் வச்சு சூப்பராக பாருங்கள், எல்லா சப்பாத்திகளையுமே இதே மாதிரியே சுட்டெடுத்தாச்சு. சூப்பரான பாருங்கள், மடக்கும் போதே உங்களுக்கே தெரியும் எவ்வளவு சாஃப்டாக இருக்குன்னு. நான் சொன்ன அதே மெத்தேடில் கரெக்டாக அதே மெஷரிங்கில் செஞ்சு பாருங்கள். 1/2 கிலோவுக்கு வந்து ஒரு முட்டை, கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரியே உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.